நண்பர்களுக்கு வணக்கம். வெல்கம் டு பாலா மாடித்தோட்டம். இந்த வீடியோவில் வந்து சோம்பு செடியோட அறுவடை தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே வந்து நான் முன்னாடி என்னோடய வீடியோவில் வந்து சோம்பு செடியோட அப்டேட் கொடுத்துருந்தேன். ஃபஸ்ட்டு வந்து சோம்பு செடி வந்தப்போ வந்து எப்படி சோம்பு செடி இருக்குன்னு சொல்லி ஒரு வீடியோ கொடுத்துருந்தேன். அதுக்கப்புறம் வந்து அது பூ பூக்கும் போது ஒரு வீடியோ கொடுத்துருந்தேன். அப்போ பார்த்திங்கன்னா வந்து ஒரு மொட்டு வந்து அதுலேருந்து தான் வந்து ஒரு பூக்களாக வந்துருந்துச்சு. இப்போ பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான மொட்டுக்கள் வந்திருக்கு. பார்த்தாலே தெரியும். இந்த சைடு பாருங்கள், ப்ளஸ் இந்த சைடு மொத்த செடியில் பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து இந்த மாதிரி இலைகள் தான் வந்து அதிகமாக இருந்துச்சு. இந்த பக்கத்து செடியில் பார்த்தா தெரியும் உங்களுக்கு, இந்த மாதிரி இலைகள் தான் வந்து எக்கச்சக்கமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த பக்கத்து செடியில் உள்ள ஒரு மொட்டு வந்திருக்கு பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி மொட்டு வந்ததுக்கப்புறம் வந்து இலைகள் எல்லாமே வந்து ஒரு சிங்கிள் இந்த மாதிரி இலைகளாக வந்து மாற ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் இதில் வந்து ஒவ்வொரு மொட்டுலேயும் விரிஞ்சு உங்களுக்கு வந்து பூக்கள் ரொம்ப அழகாக வந்து உங்களுக்கு இது வீடியோவில் கூட எப்படி இருக்குன்னு தெரில, நேராக பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்குது. இது அவ்வளவும் ஒவ்வொன்றும் சின்ன சின்ன குட்டி குட்டி பூக்கள். இதை மொத்தமாக பார்க்கும்போது வந்து உங்களுக்கு நல்ல ஒரு சாமந்தி பூவை பார்க்குற மாதிரி இருக்கும். சாமந்தி பூ கூட வந்து நம்ம ஆல்ரெடி நேராக பார்த்துருப்போம். ஸோ புதுசாக பார்க்கும்போது கூட புதுசாக நம்ம எக்ஸைட்டிங் ஆக மாட்டோம். ஆனால் இந்த சோம்பு செடி நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்துருக்க மாட்டோம். அந்த சோம்பு செடியிலையும் பூக்கள் வரும்போது ரொம்ப அழகாக இருக்கும். அந்த பூக்கள் வந்ததுக்கப்புறம் அது இன்னும் சோம்பாக மாறும்போது பார்த்திங்கன்னா அது இன்னும் ரொம்ப அழகாக இருக்கும். இன்னொன்று பார்த்திங்கன்னா, இந்த சோம்பு செடியில் வந்து பூக்கள் வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்னோடய மற்ற செடியில் இந்த சின்ன சின்ன இந்த சைவ பூச்சிகள் எல்லாமே வந்து காண போயிடுச்சு. அந்தளவுக்கு வந்து அசைவ பூச்சிகளை வந்து இதில் வந்து உங்களுக்கு பாலினேட் பண்ணிட்டே இருந்துச்சு. அப்படியே அதில் இருக்க இது வந்து எனக்கு நல்லா குறைஞ்சிச்சு. ஸோ ஒரு மாதிரி அந்த சோம்பு செடி வந்து என்னோடய தோட்டத்தில் வந்து ஒரு அழகு செடியாகவும் இருக்குது. ப்ளஸ் வந்து மற்ற பூச்சியை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இன்னொன்று பார்த்திங்கன்னா இதோட வாசனை தான். இந்த செடிக்கு பக்கத்துலேயே நம்ம இருக்கும்போது பார்த்திங்கன்னா நார்மலாகவே வந்து நல்ல ஒரு வாசனை கொடுக்கும். இது இலைகளே வந்து நல்ல ஒரு சோம்போட ஸ்மெல் வந்து வரும். இந்த பூக்கள் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் என்னோடய தோட்டத்தில் நுழையும் போதே வந்து அந்த சோம்பு வாசனை வந்து ரொம்ப அழகாக வரும். இப்போ இதை வந்து அறுவடை பண்ணலாம். இதில் வந்து இந்த ஒரு சைடு உள்ளது மட்டும் வந்து கொஞ்சம் பாலினேட்டட் ஆகிருக்கு. பார்த்திங்கன்னா தெரியும், சோம்போட வடிவம் வந்திருக்கு. இதுவே பக்கத்தில் இருக்க பூக்கள் வந்து இப்போ தான் பூக்களாக வந்திருக்கு. அது இந்த மகரந்த தாள்கள் இதெல்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து சோமாக மாறிடுச்சு. ஸோ இதை தான் நம்ம வந்து இப்போ அறுவடை பண்ண போகிறோம். இன்னும் வந்து கொஞ்சம் விட்டு எடுத்தோம்னா இன்னும் நல்லா முதிர்ந்து வரும் போல். ஸோ நான் ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் இதை வந்து அறுவடை பண்ணி பார்க்குறேன். இது எப்படி வருதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நான் என்னோடய மற்ற பூ எல்லாத்துலேயும் வந்து அறுவடை பண்ணலாம். பார்த்திங்கன்னா தெரியும், குட்டி குட்டியாக அழகாக. நான் இதுவரையும் சோம்பை கடையில் தான் பார்த்துருக்கேன். இந்த மாதிரி தோட்டத்தில் வந்து வச்சு இந்த மாதிரி சோம்பு வந்து பார்த்ததே இல்லை. எல்லாமே ரொம்ப அழகாக இருக்குது. ப்ளஸ் வந்து ரொம்ப ஒரு நல்ல ஸ்மெல்லு. பார்த்திங்கன்னா தெரியும். இதுக்கு பக்கத்தில் இருக்க செடி பார்த்திங்கன்னா மொத்தம் வந்து இதில் 3 செடி இருக்குது. ஸோ இது பக்கத்தில் இன்னும் 2 செடி இருக்குது. அந்த 2 செடியும் பார்த்திங்கன்னா ஓரளவு வந்து வளர்ந்துட்டு வருது. அதுலேயும் வந்து ஒன்று மொட்டு வச்சுருக்கு, ஒரு செடி சின்னதாக இருக்குது. ஸோ இது வந்து பூத்து முடிச்சிருச்சுன்னா அடுத்து வந்து அதில் அறுவடை பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள். என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட் என் சேனல் கொடுங்க. இந்த மாதிரி அடுத்த ஒரு புது முயற்சியை வந்து நான் ட்ரை பண்ணி அதை உங்களுக்கு வந்து வீடியோவாக போடுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.